என்ன லீலா தனியா கூப்பிட்ட? ஏன் உன் முகம் இப்படி வாடி போயிருக்கு? மனசு சங்கடம் அடிச்சு விஜய். உன் புருஷனை நினைச்சு வருத்தப்படுறியா? விஜய், அது எப்பவுமே ஒரு ஓரத்துல இருக்கிறது தானே. லீலா, வேற ஏதாவது புது பிரச்சனையா? புது மன வருத்தம். யார் மேல? யார் மேலயும் இல்ல, என்னோட சூழ்நிலை மேல. நீ என்ன சொல்ற? லீலா, எதுவா இருந்தாலும் புரியும்படி சொல்லு. விஜய், நான் தனோக்கா வீட்டுக்கு போயிருந்தேனா, அங்க தனோக்கா துணி காய போட்டிருந்தது எடுக்க போயிருந்தது போல இருக்கு. நான் போனதும் 2 குழந்தைகளையும் பார்த்தேன். அதுங்க பாட்டுக்கு அழுதுட்டு இருந்துச்சு. அதுங்க பார்த்ததும் நான் அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டு தெரியுமா. நான் தனோக்காவை தப்பா நினைக்கல. ஆனா பெத்த தாய் தகப்ப உயிரோட குத்து கல்லட்டு இருக்கும்போது இப்படி இதுங்க அனாதையா கிடைக்குதுங்களே. அந்த பச்சை குழந்தைங்களுக்கு என்ன தலை எழுத்தா? என் வயித்துல பிறந்ததுக்காக அதுங்க இப்ப இருந்தே கஷ்டப்படணுமா? லீலா, 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 இது ஒரு சின்ன விஷயம் தானே. தனக்கு அவன் குழந்தைய நல்லபடியா தானே பாத்துக்குது. ஐயோ, நான் தனோக்கா மேல எந்த தப்பு சொல்லல விஜய். யோசனை பண்ணி பார்த்தா இது சின்ன விஷயம்தான். ஆனா நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அதுங்க 2 அழுதுட்டு இருந்ததை பார்த்த உடனே என் வயிறு, என் அடி வயிறு தீப்பிடிச்சேறின மாதிரி இருந்தது. விஜய், நீ குழந்தை பெத்தவதான். என் வருத்தம் என்னன்னு உனக்கு புரியுதில்ல? புரியுது லீலா. கட்னாவ ஒழுங்கா இருந்திருந்தா எல்லாமே ஒழுங்கா இருந்திருக்கும். எல்லாம் என் தலை எழுத்து. இந்த ஒரு மனுஷன் தான் இந்த உலகத்திலே தனி பிறவியா இருப்பாரு. லீலா, அவர் பேச்சை எடுத்தாலே என்ன விஜய்? ஒண்ணுல விட்டு. விஜய், நீ என்னமோ சொல்ல வந்த, ஆனா பாதியிலே நிறுத்திட்ட. என்னன்னு சொல்லு விஜய். வேண்டாம் லீலா, ஏற்கனவே நீ நிம்மதி இல்லாம இருக்க. இது வேற எதுக்கு? அப்படின்னா என் புருஷனை பத்தி நீ எதோ சொல்ல வர? இல்ல, சொல்லு விஜய். நீ சொல்றதுனால நான் ஒன்னும் மனசு உடைஞ்சு போயிட மாட்டேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. சொல்லு விஜய். அன்னைக்கு நானும் என் புருஷனும் உன் வீட்டுக்காரரை சமாதானப்படுத்துறதுக்காக உன் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்ப அவர் என்ன கேட்டாரு தெரியுமா? என்ன கேட்டாரு? நீ இருந்த இருப்புக்கும் நடந்துகிட்ட நடத்தைக்கும் நீ எல்லாம் புத்திமதி சொல்ல வந்துட்டியான்னு என்னோட பழைய விஷயத்தை எல்லாம் பேசிட்டாரு. இவருக்கு கண்ணு பண்ண தெரியாம கோபம் வந்துருச்சு. இருந்தாலும் அவரோட நிலைமை நினைச்சு அப்படியே எதுவும் சொல்லாம வந்துட்டாரு. லீலா, நீ உண்மையிலேயே பாவம். உன்னை நினைச்சாலும் எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே. லீலா, அவசரப்பட்டு இத பத்தி அவர்கிட்ட பேசாத. என்ன விஜய், கட்டிக்கிட்ட பாவத்துக்கு என்ன என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். உன்னை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்ன யோகியதை இருக்கு? இத பாரு லீலா, நீ இத பத்தி பேசக்கூடாது. நான் காரணமா தான் சொல்றேன். அவரு ஒரு குணங்கிட்ட மனுஷன். நீ ஏதாவது பேசி அது பெரிய பிரச்சனையாச்சுன்னா அத வீடு விடா போய் சொல்லிட்டு இருப்பாரு.
என்னோட நிம்மதிதான் போவும் லீலா. இது பாரு, நீ ஏன் நல்லா யோசனை பண்ணி பாரு. நீ உன் புருஷன் வீட்டுக்கு போகாம இருந்தப்ப அப்பா என்ன சொன்னாரு? இந்த ஊர் உலகம் என்ன நினைக்கும்னு சொல்லி வருத்தப்படல? ஏன் விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஐயோ விஜய், அத நினைச்சா எனக்கே பயமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் எனக்குன்னு ஒண்ணு வந்து வாச்சிருக்கேன். எல்லாம் அவராலதான். நான் வரேன் விஜய். ஏன் இப்படி கோவமா இருக்க? இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்க. அதை யார்கிட்ட போட்டதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். லீலா, கேக்குறீங்க பாருங்க கேள்வி. ஊர் உலகத்துல எல்லாம் போய் பாருங்க என்ன மாதிரி எல்லாம் வாழறாங்க. ஆனா நான் வாழற வாழ்க்கை இருக்கே. இப்போ வாழ்க்கைக்கு என்ன? பேசுனதே பேசாதீங்க. நான் என்ன வசதியில கொடி கட்டி பறக்கணும்னு ஆசைப்பட்டனா? இல்ல துணிமணி நகை நட்டுன்னு ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்பட்டனா? எனக்கு தேவையானதெல்லாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை, என்ன நோகடிக்காத புருஷன், அவ்வளவுதான். ஆனா அதுக்குதான் எனக்கு குடும்ப நிலைமை போச்சே. ஏன் லீலா இந்த மாதிரிலாம் பேசுற? என் வயிறு எரியுதுங்க, என் வயிறு எரியுது. பேசாம என்ன பண்ணுவேன்? பெத்த குழந்தைங்க ரெண்டையும் பக்கத்துல வச்சுக்காம எங்கேயோ விட்டுட்டு வந்து நான் இங்க தவிக்கிற தவிப்பு எனக்கு தாங்க தெரியும். நான் பெத்த குழந்தைங்க எதுக்கு யார் வீட்லயும் வளரணும்? எல்லாம் உங்களாலதான், எல்லாம் உங்களாலதாங்க. நீங்க சரியா இருந்திருந்தா நான் எதுக்கு என் குழந்தைங்களை அங்க விட்டுட்டு வரணும்? என் பிள்ளைங்களை என் கூடவே வச்சுக்கணும்னு மனசு பூரா ஆசையா இருக்கு. ஆனா இங்க உங்ககிட்ட அதுங்களை கொண்டு வந்து வைக்கவும் பயம்னு இருதலை கொள்ளி எறும்பா நான் கடந்து அல்லாடிட்டு இருக்கேன். என் நிலைமை வேற எந்த தாய்க்குமே வரக்கூடாதுங்க, வரக்கூடாது. என்ன பாக்குறீங்க? பெத்த பிள்ளைங்கள தான் கூட வீட்டுல கொண்டு வந்து வைக்க கூடாதுங்கிற எண்ணத்தை பெத்தவளுக்கு ஏற்படுத்தின இந்த உலகத்திலேயே ஒரே புருஷன் நீங்க தாங்க. பெருமைதானே உங்களுக்கு? நல்லா சந்தோஷப்பட்டுக்கோங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு என் பிள்ளைங்களை நினைச்சு நினைச்சு நான் அழ போறேன்னு எனக்கு தெரியல. ஆண்டவா, மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே. பொருளை தேடி இருந்த பொருளையும் இழந்தானே, தாலி ஒன்றையே கழுத்தில் நகையாய் அணிந்தாளே. கட்டிய மனைவி குட்டிய அன்பில் நனைந்தானே, கணவன் பாசத்தில் கஷ்டங்கள் மறந்து கரைந்தாளே. எல்லாம் கனவா இல்லை நனவா, வாழ்க்கை பூவா முட்கள் தீவா. மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே. சாயந்தரம் வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு
வீட்டுக்கு கூட்டு போலாம். வரவா? அண்ணே வாண்ணே. அம்மாக்கு எப்படி இருக்குமா? இப்ப பரவாயில்ல அண்ணே, சீக்கிரமே சரியாயிடும் டாக்டர் சொன்னாரு. டாக்டருங்க? இதான் அவர் வீடு, உள்ளதான் இருக்காரு. யார் நீங்க? எங்க டாக்டர். ஆமா, நான் தான் டாக்டர். நீங்க? எங்க அம்மாவை தான் அட்மிட் பண்ணிருக்கோம். ஓ மாணிக்கம், உங்க சிஸ்டர் சொன்னாங்க. அப்புறம் ஊரெல்லாம் எப்படி இருக்கு? அம்மாக்கு எப்படி இருக்கு? ஒன்னும் பயப்படாதீங்க. எங்க ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கீங்கல்ல, கூடிய சீக்கிரம் பாருங்க நல்லா ஆயிடுவாங்க. சரியா அவங்க சாப்பிடல, பிபி மாத்திரையும் எடுத்துக்கல, அதான் உங்களுக்கு ப்ராப்ளம். அதை தவிர மனசளவுல உங்களுக்கு டென்ஷன் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப உங்களுக்கு ட்ரிப் ஏறிட்டு இருக்கு, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், டேப்லெட்ஸும் கொடுத்திருக்கேன். இனி எதுக்கும் பயப்பட வேண்டாம். நம்ம கிட்ட வந்துட்டீங்கல்ல, இனிமே நீங்க அவங்கள பத்தி எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். தேவைப்பட்டா காரை வச்சு திருநெல்வேலிக்கு ஏதாவது கூட்டிட்டு போலாமா? எதுக்கு எதுக்கு காசை கொண்டு வீணாக்குறீங்க? எதுவும் தேவையில்லை, எல்லாம் இங்கே பாத்துக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது, சீக்கிரம் குணமாயிடுவாங்க. இத பாருங்க, நான் ரொம்ப கைராசியான டாக்டர், எதை பத்தியும் ஒரி பண்ணிக்காதீங்க. பாவநாசமாகட்டும், அம்பாசமுத்திரமாகட்டும், கல்லைக்குறிச்சி ஆகட்டும், எங்க வேணாலும் என்ன பத்தி விசாரிச்சு பாருங்க. டோன்ட் வரி, டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம வீட்டு காஃபி ரொம்ப சூப்பரா இருக்கும், ஒரு காஃபி சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல. இத பாருங்க, எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்க. இன்னைக்கு ஈவினிங் நீங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டு போலாம். ஓகேவா? தைரியமா போயிட்டு வாங்க. என்னம்மா எங்க கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்க? ஊருக்கு தகுந்த மாதிரி தானே ஹாஸ்பிட்டலும் இருக்கும். என்னம்மாமா இந்த இடம், டாக்டர் எதுவுமே பிடிக்கல. நீங்க பேசுறது சுத்தமாவே நல்லா இல்ல. இப்பதானே நமக்கு வசதி எல்லாம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கிழவி வீட்டுல இருந்தப்போ அம்மாக்கு உடம்பு முடியலன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூட்டிட்டு போவோம். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க கம்பவுண்டர் கிட்ட தானே ஊசி எல்லாம் போடுவோம். அப்பெல்லாம் இந்த வைத்தியம் குறைச்சலா தெரியல, இப்ப வசதி வந்ததும் இந்த வைத்தியம் குறைச்சலா தெரியுதா? இல்லம்மா, அப்பெல்லாம் நம்மளால முடியல, இப்பதான் வசதி இருக்க. நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கலாம்ல. அண்ணே, அம்மா இப்ப இருக்கிறது இந்த ஊர்ல இதுதான் நல்ல ஹாஸ்பிட்டல், புரியுதா? அம்மாக்கு முடியாம போனதுக்கு அவங்க உடம்பு மட்டும் இல்ல, அவங்க மனசளவுலயும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அம்மாவை நீயோ இல்ல செல்வனோ அண்ணியோ பேசி திட்டிருந்தா கூட அவங்க மனசு இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காது. அவங்களோட மிகப்பெரிய வேதனை என்ன தெரியுமா? யாருமே தன்னை கண்டுக்கலங்கிறது தான். பெரிய தப்பு நடந்து போச்சுமா. வெறுப்பை விட புறக்கணிப்பு தானே இருக்கிறதுலே மிகப்பெரிய கொடுமை. இப்பெல்லாம் பல வீடுகள்ல வயசானவங்கள வெறுத்து ஒதுக்கிடுறாங்க. அதோட கொடுமை என்னங்கிறது நாம வயசானதுக்கு அப்புறம் தான் நல்லா உணர முடியும். மத்த வீட்டுல நடக்கிற மாதிரி நம்ம அம்மாக்கும் நடந்துருச்சுங்கிறது தான் என்னால ஜீரணிக்கவே முடியலன்னு. குடும்பம் நான் பிடிச்சிக்கிறேன். இல்ல நானே பிடிச்சிக்கிறேன். பரவாயில்ல குடும்பம், இவ்வளவு நேரம் நீ தானே பிடிச்சிட்டு இருந்த. போஸ், ஏண்டா கண்ணா இப்படி ஒண்ணுமே சாப்பிட அப்படி பட்டியா கிடக்குறிய? கொஞ்சமா சாப்பிட்டாதான் உடம்புக்கு திராணி இருக்கு. சொல்லுங்கம்மா. ஒரு டம்ளர் காஃபியாவது குடிங்க மாமா. போஸ், டேய், எப்படி சுறுசுறுப்பா ஓடி அடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த? இப்படி புயல் அடிச்ச மரம் மாதிரி கிடந்தின மனசு சங்கடப்படாத. ஆமாமா, புயல் அடிச்ச மரம் மாதிரி சாஞ்சிட்டு இனிமே என்னால எந்திரிக்க முடியாது.
எந்திரிச்சு பிரயோஜனமும் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி மரமா இருந்திருந்தா ஒண்ணு விறகு காயிருப்பேன், இல்ல விலையாச்சும் போயிருப்பேன். இப்ப நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிட்டேன் மாமா. ஏய், அப்படி மனசு உடிச்சு போயிடக்கூடாதுடா. மனசுல மட்டும் தைரியம் வந்துச்சுன்னா எதை எழுந்தாலும் மீட்டலாம். கவலைப்படாத. காரிடார் கேன்சல் ஆனப்போ நீங்க சொன்னதை கேட்டு தைரியமா தான் இருந்தேன். இருந்த எல்லா சரக்கையும் பாதி விலைக்கு விட்டு பாதி கடனை அடைச்சிட்டு கோபி சொல்றது கேட்டு வந்த ஆடலாம் ஒத்துக்கிட்டு பகல எல்லாம் பண்ணேன். இப்படி எல்லாமே இருந்து சாம்பலா போயிருச்சே மாமா. இனிமே நான் என்ன பண்ண முடியும்? இந்த நிலைமை நான் எப்படி சமாளிப்பேன்? எங்க இருந்து மாமா எனக்கு தைரியம் வரும்? தொட்டதெல்லாம் தொலங்காதவங்கிற அவப்பேரோட நான் மெட்ராஸ் வந்தேன். கோபியோட புண்ணியத்துல படிப்படியா முன்னேறிட்டு 99வது படியில இருந்து பொத்துன்னு கீழே விழுந்து இப்படி தூர்த்துலா நொறுக்கிட்டேனே மாமா. இது உண்மையில தப்பு இல்லடா. உன் மாமங்காரன் வாங்கிட்டு வந்திருக்கிற வரம் அப்படி. என்னோட அதிர்ஷ்டம் நம்ம குடும்பத்துல எல்லாரையும் சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்குது. சரோவோட சங்கடத்தை பாரு, லீலாவோட தவிப்பை பாரு, இன்னைக்கு உனக்கு நடந்திருக்க கஷ்டத்தை பாரு. உன்னையும் விட்டு வைக்கலையா? நீங்க என்னப்பா பண்ணுவீங்க? தெரியாம தம்முழிக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்? இவன் தான் என்ன பண்ணுவான்? ஊர்ல உதவாக்குற பையன் தான். ஏய், உருப்பட்டு வாடா, கேட்ட பழக்கத்தால விடுறா, உழைச்சு போயிடான்னு சொல்லு. என் பேச்சுக்கு மரியாதை வச்சு அத்தனை கட்ட பழக்கத்தையும் விட்டு பகலா உழைச்சு இந்த அளவுக்கு முன்னேறிக்கிட்டு இருந்தானே. தெரியல மாமா, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு மாமா. பவானி, யாரும் வந்திருக்காரு தெரியும். வாங்க. ஏன்டி காலேஜுக்கு வரல? கொஞ்சம் வேலை இருந்துச்சு. என்ன விஷயம்? உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கோம். அப்படியா? என்ன? நம்ம காலேஜ்ல நடந்த செமஸ்டர் எக்ஸாம்ல 95% மேல வாங்கின ஒரே ஆளு நீ மட்டும்தான். அதுவும் இல்லாம நம்ம காலேஜ்லயே நீ தான் டாப் லெவல்ல இருக்க. கிளாஸுக்கு இன்னைக்கு பிரின்சிபல் வந்து உன்னை பத்தி தானே ரொம்ப பெருமையா சொன்னாரு. டிகிரி முடிக்கும் போது நீ தான் கண்டிப்பா யூனிவர்சிட்டியில கோல்டு மெடல் வாங்குவேன்னு சொன்னாரு. நீ காலேஜ்ல படிக்கிறதால நம்ம காலேஜுக்கே பெருமைன்னு பிரின்சிபாலே வந்து சொன்னாரு. நீ காலேஜுக்கு வரல சொன்னதும் இந்த தகவலை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. நீ இதே மாதிரி மேலும் தொடர்ந்து நல்லா படிக்கணும்னு சொல்ல சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டி. கொஞ்சம் இருங்க, குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். இல்ல வேணாடி, இத சொல்றதுக்காக தான் வந்தோம். எங்களுக்கு மணி ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். சரி. பவானி, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறோம். ஏய், ஆமாண்டி, நிச்சயமா. சரிடி, ரொம்ப தேங்க்ஸ். நாங்க சரிடி, கிளம்புறோம். நாங்க வரேங்க. கிளம்புறோம். போயிட்டு வாங்க. வரேங்க. வரேன் பவானி. அப்பா, என்னாச்சுப்பா? என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. உன் ஸ்நேகிதிங்க இம்முட்டு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்காங்க. அப்பா ஏன் சந்தோஷப்படலன்னு பாக்குறியா? சந்தோஷப்படக்கூட பயமா இருக்குதுமா. ஒன்ன குறிச்சு சந்தோஷப்படுறது பொறுக்காம அந்த ஆண்டவன் உனக்கு ஏதாவது சோதனை வச்சிருப்பாருன்னு பயமா இருக்கு. என் நிலைமைய பாத்தியா? எப்ப அழறது எப்ப சிரிக்கிறதுன்னு கூட புரியாம குழப்பத்தில் இருக்கிற மத்தியா. அண்ணே பாத்தனே, விழுந்துற போறீங்க. சக்தி, ஃபைல்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சா? எடுத்து வச்சிட்டேன் சார். நிறைய ஃபைல்ஸ் மிஸ் ஆயிடுச்சுல? எல்லாம் தரவா செக் பண்ணிட்டேன்.
ஒரு 4-5 மாசத்துக்கான ஃபைல் தான் மிஸ் ஆயிருக்கு. அது பரவாயில்ல, நம்ம ஆடிட்டர் கிட்ட டீடைல்ஸ் இருக்கு. அப்படியே இல்லைனாலும் பேங்க்ல எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். எல்லா இடத்த டாக்குமெண்ட்ஸ் பக்காவா ரெடி பண்ணிடலாம் சார். அப்புறம் கார்பெண்டர் வருவாரு. அவர் வந்தாருனாக்க நம்ம கூட இருந்தே வேலை வாங்கணும். ஒருவேளை நான் இல்லைன்னா கூட நீங்க இருந்து பாத்துக்கோங்க.